நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம். இங்கு காலம் உதவி செய்ய, இங்கு யாரும் உறவு கொள்ள. அந்த காலம் உதவி செய்ய, இங்கு யாரும் உறவு கொள்ள. அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம். இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம். என்னை தெரியுமா? அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை பற்றி கூட நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஏன் இந்த நேரத்தில் இந்த கருத்தை நான் சொன்னேன்னா, நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன் சொன்னார் பாருங்க. இதுக்காகவே இந்த வெண்திரையும் பின்திரையும்ல இந்த படம் வெளிவரலை. ஆனால் ஒரு அற்புதமான விஷயத்தை கவிஞர் வாலிசார் சொல்லியிருந்தார். இந்த படம் பேர் புதுமை பித்தன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன். இதுவும் வாலிசார் எழுதினார். இந்த படம் வரலை. அவர் எம்ஜிஆர் அரசியல் கட்சியில் ஆரம்பித்த பிறகு இது வர வேண்டிய படம். புரட்சி பித்தன் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் வந்தது. பார்த்தீங்கன்னா லதா அம்மா இப்போ இருக்காங்க, அவங்க தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி கணேஷ், இவங்கெல்லாம் நான் கொஞ்சம் நடித்து கொஞ்சம் எல்லாம் படமாக்கப்பட்டது. ஆனால் அது நடக்க முடியல. பொதுவாகவே எம்ஜிஆர் படங்கள், நிறைய படங்கள் டைட்டில் வச்சு ஷூட் பண்ணி கொஞ்ச காலம் எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க காரணம்னா, ஆர்எம் வீரப்பன் அவருடைய சோசியல் சொல்லியிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் படங்கள் எப்போவுமே என்னென்னா சொந்த படம் ஆரம்பிச்சிடுவார், சில படங்கள் ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பிச்சிட்டா அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய படம் எடுத்தால் பணம் வராது, முடிஞ்சால் தான் பணம் வரும். ஆனால் என்ன, மற்றவங்களுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், மற்ற படங்கள்லாம் ஒத்துக்குவாராம். அப்போ என்ன பண்ணுவாராம், இவர் படங்கள்லாம் விட்டுருவாராம். அந்த மாதிரி நிறைய படம், அதுக்கே பதிவு போடணும், அது பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே நான் சொல்ல வந்தது இந்த புரட்சி பித்தன். வாலிசார் ரொம்ப அழகாக சொன்னார். அது எப்படின்னா, ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்தாராம். திடீர்னு ஒரு கார் வந்துட்டு, பெரிய கார் வந்து நிற்குது. பார்த்தா டைரக்டர் திரு ராமண்ணாவும் என்எஸ் திரவியம்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் ஐயாவுடைய சகோதரர் அவர் திரவியம். அவர் 2 பேரும் வந்து இறங்குறாங்களாம். வந்த உடனே வாலி காரில் ஏறுங்க, ஒரு படம் பார்க்க வரீங்க நீங்கள் கூட சொல்லிட்டு கூட்டு போயிடாராம். யார், ராமண்ணா சார், பெரிய டைரக்டர் டிஆர் ராமண்ணா. அவரை பற்றி நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன். எம்ஜிஆர் படங்கள், இந்த பக்கம் சிவாஜி கணேஷ் படம், நிறைய படம் நான் நிறைய எடுத்த ஒரு பெரிய டிரெக்டர். அவர் பாருங்கள் கூட்டு போனாராம். என்னடா எங்கே கூட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே நேராக அந்த பிரிவு பேரடஸ்ன்னு சொல்லி டி நகர் இருந்தது. அப்போ அந்த மைய அந்த பனகல் பார்க்குக்கு இந்த பின்னால் இருக்கும், தள்ளி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியூ பேரடைஸு, அந்த ஒரு ப்ரீவியூ தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். பார்க்குறாங்களாம். பிளாக் அண்ட் ஒயிட் படம், கன்னட படம், திரு ராஜ்குமார் அவர்கள் நடித்த ஹிட்டான படமாக அது. அந்த படத்தை பார்க்குறாராம். பார்த்து முடித்த உடனே நல்லா இருக்குது படம், ஏன் என்ன பார்க்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாராம் வாலி சார். அதுக்கு உடனே திரவியம் சொன்னாராம், இல்லை சின்னவர் தான் உங்களை பார்க்க வச்சாரு, இந்த படத்தை சின்னவர் தான் நடிக்க போகிறாரு, அப்படியே இது வந்து நம்ம ரீமேக் பண்ணுறோம், அதை வந்து திரைக்கதை வசனம் பாட்டு உங்களை தான் எழுத சொல்லியிருக்கிறாரு, அதனால் முதல்ல வாலியை கொண்டு போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்க, நல்லா எழுதலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, உடனே ஒரு வாரம் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு ஃபுல்லாக எழுதிட்டாரா ஸ்கிரிப்ட். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சா. பிடிச்சி போய் திரு எம்எஸ் விஸ்வநாத் ஐயாவை கூப்பிட்டு ஒரு பாட்டை கூட அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்களாம். ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி பூஜை வச்சுட்டாங்களாம். பூஜை வச்சுட்டு ஷூட்டிங்கில் பூஜை வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், விஜயவாகனில் தான் பூஜையா. நல்லா கவனிங்க, ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அதாவது ஒரே ஒரு விமர்சனம் அந்த படத்தை நிறுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டாராம் வாலி சார். என்ன பண்ணாராம், முதல்ல ஷூட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களாம். என்ன கதைப்படி அப்படின்னா, அந்த விஜயவாடியில் ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அந்த கோவிலுக்கு வெளியே நிறைய முடியாதவங்கள்லாம் இருப்பாங்கல்ல, பிச்சை எடுக்கிறவங்கலாம், அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துக்கின்னு சூறை தேங்காய் விடுற இடத்துல இவர் வந்து எல்லாம் ஒரு தேங்காய் உடைச்சா எல்லாருமே ஓடி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறார் எம்ஜிஆர் கேரக்டர். ஏன்னா பித்தன் கேரக்டரான். என்ன காரணம்னா ஒரு காரணத்துக்காக தான் அவர் நடிக்கிறாராம். பித்தன் மாதிரி ஒரு பிச்சைக்கார மாதிரி நடிக்கிறாராம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரா, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அந்த சீக்வன்ஸில் அப்படியே என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததால் உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கோவிலுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்கும். லதாமா வந்து வெளியே இறங்குவாங்க. இறங்கி போய் பெண்கள் கும்பிட்ற இடத்துல கும்பிடுவாங்க. இந்த பித்தனாக இருக்கிற எம்ஜிஆர் என்ன பண்ணுமோ அப்படியே வந்து பார்த்துட்டு, லதாமா அவருடைய தலையில் மல்லிகைப்பூ இருந்தது தான். அந்த மல்லிகைப்பூ சடால் எடுத்து நல்லா கடற்கடன்னு சாப்பிட்ணுமா, படப்படம் சாப்பிட்ணுமா. இந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. ஏன்னா பித்தனாச்சே அப்படின்றதால ஷாட் வச்சுருந்தாங்களாம். முதல்ல என்ன பண்ணாராம், ராமண்ணா சார் சொன்னாராம், நீங்கள் போய் சின்னவர் பார்த்துட்டு நீங்கள் போய் அந்த சீனை படித்து சொல்லிட்டு வந்துடுங்க, நம்ம அப்புறமா நான் பிரிச்சுக்கிறேன் ஷார்ட்டுன்னு சொன்ன உடனே அதே மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாராம். ரொம்ப நல்லா சொல்லிட்டாராம் எம்ஜிஆர். வந்தாராம், அதே மாதிரி வந்தாராம். வந்து அந்த ஷார்ட் வைக்கிறாங்களாம். அந்த மல்லிகைப்பூ எடுத்து சாப்பிட்டாராம். எடுத்து சாப்பிட்டாரா, எல்லாருக்கும் ஓகே பண்ணிட்டாங்களாம். திரும்பி பார்க்குறாராம். திரும்பி பார்த்தா வாலி சார் மட்டும் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தாராம்.
எல்லோரும் நல்லா சொன்ன உடனே ஏன் ஆண்டவனே நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஆண்டவனே தான் கூப்பிட்டு வரான் எம்ஜிஆர். எப்பவுமே ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா வாலி சாரை வந்து ஆண்டவனே தான் கூப்பிட்டு வரான். ஆண்டவனே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்கன்னா தான், அண்ணே அது அவ்வளோ சரியில்லைண்ணே, நீங்கள் ஒரு பூவை சும்மா எடுத்து வச்சிட்டிங்க, நிறைய பூ எடுத்து படப்படன்னு சாப்பிட்றேண்ணே, அப்போ தானே அந்த பித்தனாக இருக்குது தெரியும் நேனா பாருங்க. எம்ஜிஆர் முகம் சின்னதாக போயிடுச்சான், கோவப்பட்டாரா. டக்குன்னு யோ இதை சாப்பிட்டா என்ன தெரியுமா ஆகும், சாப்பிட்டு பாரு, எட்டிக்கா மாதிரி கசக்குதியா, இதுவே ஒரு மல்லிப்பூ சாப்பிட்டா எட்டிப்பூ மாதிரி கசக்குதியா, இது வேற வந்து மொத்தமாக சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், படப்படன்னு மேக்கப்புக்கு போயிட்டு கோச்சிங் போயிட்டாராம் எம்ஜிஆர். உடனே வாலி சார் அப்செட் ஆகிட்டாராம். கூட என்எஸ் திரவியம் ராமண்ணாலாம் வந்து திரவியம் சபிக்காத குறையா, ஏயா முதல்லாம் பூஜை அதுவுமா ஏன் அப்படி சின்னவரை வந்து மூட் அவுட் பண்ணிட்டேன், ஏயா நாங்களே 2 பேரும் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், இது ஏயா இது என்னையா அப்படி பண்ணிட்டேன், நீ உன்னை வசதி சொன்ன தப்பாக போச்சியா, பேசாமல் அதான் எங்கள் தப்பு அப்படி சொல்லிட்டு சபிக்காத குறையாக பேசுகிறாராம் திரவியம். பாவம் வாலி சார் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணாராம், சரி அண்ணங்கிட்டே போகலான்ட்டு போனால் வழக்கமாக 22:48 அவருடைய கார் இருக்கா, காரு வெளியே இல்லையா மேக்கப் ரூமில். எங்கள் விஜயவாடியில் வழக்கமாக அவர் போடுற மேக்கப் வெளியே தான் கார் நிற்குமா, கார் இல்லையா. இவருக்கு இன்னும் உழப்பாகி போச்சான், ஐயோ போயிட்டார் போல கோச்சிக்கிட்டு சொல்லிட்டு உள்ளே போனால் உள்ளேருந்து வெளியே வராராம் பீதாம்பரம் ஐயா, அவர் தான் அவருடைய மேக்கப் மேனு. அவர் என்ன பண்ணாராம், வாங்கண்ணே அண்ணா உள்ளதாக இருக்கார், சின்ன உள்ளதாக இருக்கார் அப்படின்னாராம். அப்படியா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நேராக உள்ளே போனாராம். உள்ளே போய் அண்ணே ரொம்ப மன்னிச்சிங்க அண்ணே, நான் சொல்லிடக்கூடாது, நான் தெரியாமல் சொல்லிட்டேண்ணே, நீங்கள் அதுக்காக கோச்சிக்காதீங்கண்ணே அப்படின்னு எடுத்த உடனே சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம் எம்ஜிஆர், பாருடா எம்ஜிஆர், ஆண்டவனே என்ன இப்போ நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் நேர் சென்று இடித்தர் பொருட்டுன்னு நட்பில் ஒரு வைப்பார் ஐயா. நகுதர் பொருட்டன்று நட்டல்னா சிரிக்கிறதுக்காக நட்பு இல்லை, ஒரு தவறு பண்ணால் அந்த தவறை சுட்டி காட்டி திருத்தறதாயா உண்மையான நட்பு. இது எம்ஜிஆர் அந்த குரலையே சொன்னாராம் எம்ஜிஆர், நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டுன்னு அந்த குரலையே எம்ஜிஆர் சொல்லி, இதுதான் ஆண்டவனே நீங்கள் பண்ணீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ அதை மாற்றி எடுத்துருவோம் அப்படின்னா. அண்ணா எப்படின்னா மாற்றி எடுக்குதுன்னு அவர் புரியாமல், ஒன்றும் இல்லை, நான் நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கிறேன் ராமசாமி கிட்ட, ஒரு ரோஜாப்பூ வேண சொல்லியிருக்கிறேன், அந்த ரோஜாப்பூ ஒரு கூட நிறைய ரோஜாப்பூ வருது, இப்போ தெரியுது அவருக்கு, உள்ளே போன உடனே வண்டி எங்கே போய்க்குதுன்னு அமிச்சிட்டாரா எம்ஜிஆர். அந்த ரோஜாப்பூ வந்து ஒரு கூட ரோஜாப்பூ வரும், அந்த ஒரு கூட ரோஜாப்பூ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு காலத்தில் தெனாலிராமன் கூட இது மாதிரி ஒரு கூட ரோஜாப்பூ சாப்பிட்ருக்காடாம் அப்படின்னு எம்ஜிஆர் தட்டி கொடுத்து வாலி சாரை வந்து மறுபடியும் ரீடேக் எடுக்கலான்னு சொன்னாராம். சொன்ன உடனே அண்ணா ஒன்று சொல்லிட்டா நான் அப்படின்னாராம். என்னன்னாராம், நீங்கள் ரோஜா சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னாராம். சொல்லு எப்படி இருக்கும் அப்படின்னாராம். ஒரு ரோஜா பூவே ரோஜாவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னாராம் வாலி சார். உடனே இவர் சொன்னாரா, இந்த தமிழை வச்சுட்டுதாயா நீ பல பேரை வந்து காலி பண்ணுறீங்க அப்படின்னாராம் எம்ஜிஆர். அது சொல்கிறாரு பாருங்கள், அதான் இவன் வாலி சார் சொன்னார். எல்லோரும் கோச்சிங் மாதிரி போயிட்டார், ஆனால் உடனே பாருங்கள் அதை ஒன்று ரெடி பண்ணி வேற ஒன்று எடுக்கலான்னு அவர் ரெடி ஆகிட்டார். இதுதான் புரட்சி பித்தனில் அந்த பின்புலமாக இருந்த ஒரு பின்திரையில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் நல்ல படம் அது வராமல் போயிடுச்சு. அற்புதமானவர்களே, இந்த தமிழ் தீருடைய செயல்பாடுகளும் அதனுடைய கொள்கைகளும் அது சொல்கிற அந்த நேர்மையும் அறமும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தமிழ் டிவிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த ஜிபி நம்பருக்கு உங்களுடைய அற்புதமான அன்போடு சேர்த்து உங்கள் உதவியை செய்யுங்க. இது எங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இறைமை உங்கள் உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை தூண்டுவித்தால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதை சிறைமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை வணங்குகிறேன்.